நேற்று விஜய் அவர்கள் அந்த நடிகை த்ரிஷாவோடு கலந்துக்கிட்ட அந்த விஷயம், இது தனிப்பட்ட விவகாரம், இது வந்து நம்ம பேசுறதுல ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட பொதுவெளியில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள் அந்த சமூக வலைதளங்கள் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் விஜய்க்கு எதிராகவே பேசியிருந்தாங்க. யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பேசினாங்களோ அவங்க இந்த நேற்று நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு டோட்டலாகவே உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல, நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்கன்னு நினச்சேன், பட் நீங்களே இப்படி பண்ணுறீங்க, உங்கள் பசங்க என்ன நினைப்பாங்க, உங்கள் மனைவி என்ன நினைப்பாங்க, உங்கள் ஃபேமிலி என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய கூட்டமே வந்து விஜய் ஒரு பார்க்கக்கூடிய பார்வை முற்றிலும் மாறுபட்டுடுச்சுன்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு பக்கம் வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பக்கம் தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும், உங்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்கள் கட்டமைக்கப்பட்டு இருக்குங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம், நாங்கள் நண்பர்களாக கலந்துக்கிட்டோம்னு சொன்னாலும், அது உண்மையாகவே இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு அது எதிர்க்கட்சிகள் உங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அழகாக குறிப்பெடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை தாவேக தலைவர் விஜய் செஞ்சிருக்கிறாருங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி தாவேகாவுக்கு வரும், அதே போல அதிமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி தாவேகாவுக்கு வரும், பிற கட்சிகள் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி தாவேகாவுக்கு வரும் எதிர்பார்த்த நேரத்தில் தாவேகாக்குள்ள இருக்கிறவங்களே அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றது எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெண் விஷயத்தில் விஜய் அவர்கள் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது மறுபடியும் சொல்வது போல தனிப்பட்ட விவகாரமாகவே இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு இது எந்த அளவுக்கு சரியானதுங்கிறது தெரியல. ஏன்னா இன்னும் டிக்ளேர் பண்ணலை, அவங்க வழக்கு போய்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்து சொன்னது போல பிரச்சாரங்கள் நிறைய கட்டமைக்கப்பட்டு இருக்கு, தேவையில்லாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு. எந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களுமே இன்னைக்கு விஜய் மேல ஒரு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சிருக்காங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். கிறிஸ்டோபர் திலக் தெரியுமா? யார் அவர் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டம் வந்துச்சு. திமுகவில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல் அதிமுகவில் 2 பேர், தம்பிதுரை, அன்புமணிக்கு கொடுக்க போகிறதாக செய்தி. இங்கிட்டு பக்கம் பார்க்கும்பொழுது கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் திமுக செய்தி தொடர்பாளராக கூட இருந்திருப்பார், அவர் திருச்சி சிவா. அதே போல் இன்னொரு சீட்டு காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த சுதீஷ், அது தேமுதிகவில் இருக்கக்கூடியவர், அந்த காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சீட்டு இந்த கிறிஸ்டோபர் திலக் அப்படிங்கிறவருக்கு வந்து போயிருக்கு. யாரா அவர்? பேர் கேள்விப்படவில்லை, ரொம்ப புதுசாக இருக்கு, இவர் என்ன இங்கே தான் இருந்தாரா அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட அவர் 53 வயசு, 20 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே காங்கிரஸோட அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாராம். திடீர்னு ஒரு அழைப்பு போயிருக்கு, நாடாளுமன்ற உறுப்பினராக அவங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி. இதில் வந்து சில வெப்சைட்டில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 2,000 ரூபா தான் வச்சுருந்தாராம். ஹைதராபாத்லேருந்து சென்னை வர்றதுக்கு வந்து கேட்டிருக்காங்க உங்கள் நண்பர்கள், காசு வேணும் கொடுக்கட்டுமா? இல்லை அக்கௌண்ட்டில் 2,000 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னதாக செய்தியில் எழுதியிருக்காங்க. ஹைதராபாத் டு சென்னை டிக்கெட்டே வந்து 2,500 ரூபா 3,000 கிட்ட வருது. பட் 2,000 வச்சு எப்படி வருவாருன்னு தெரியல. இது அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கதையாக என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் தகவல் இருக்குன்னு சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பாக இந்த நாடாளுமன்ற அந்த ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க, 28+1 28 சட்டமன்ற சீட்டும் அதே போல் ஒரு நாடாளுமன்ற சீட்டு. இந்த ஒரு சீட்டுக்காக ஏகப்பட்ட பேர் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இன்றைக்கி செய்தியில் தினமலரில் வந்திருக்க ஆர்டிக்கல் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரி தொகுதியில் கடந்த லோக்சபா தேர்தலே சீட்டு கிடைக்காத செல்லகுமார், அவருக்கு வந்து இதில் எதிர்பார்த்ததாகவும் இந்த ஒரு சீட்டு கிடைக்குன்னு நான் எதிர்பார்த்தேன், பட் அவருக்கு போகலை. அதே போல் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன், இவர் திருவள்ளூர் தொகுதி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். பட் அது கடைசி கட்டத்தில் சசிகாந்த் செந்தில் அவர் வந்து அந்த இடத்துல போட்டிக்கிட்டார். இவரும் விஸ்வநாதனும் இந்த ஒரு சீட்டில் நாடாளுமன்ற எம்பி சீட் நமக்கு கிடைக்கும்னு நினச்சிருந்தார், பட் அவருக்கும் அது கிடைக்கல. அதே போல் தமிழக காங்கிரஸினுடைய துணைத் தலைவராகவும் ஊடகத்துறை தலைவராகவும் இருக்கக்கூடிய கோபண்ணா, அவரும் வந்து நமக்கு இந்த சீட்டு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, பட் அவருக்கும் அது கிடைக்கல. அதோடு சேர்த்து திருநாவுக்கரசர், செல்லகுமார், தங்கபாலு, பீட்டர் அல்ஃபோன்ஸ், அதே போல் சுதர்சன நாச்சியப்பன், இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இவங்க எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஒரு சீட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்த தான் தட்டி தூக்கி இருக்கிறாரு கிறிஸ்டோபர் திலக். சரி, இவர் யார் இவர் அப்படின்னு கேட்டால், தமிழகத்துக்கு இவர் புது அறிமுகம். ஆனால் கேரளா, அதே போல் வந்து ஆந்திரா, நார்த் ஈஸ்ட், மேற்கு, அதாவது வெஸ்ட் பெங்கால், இந்த சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இவர் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபராக அவர். காங்கிரஸில் வந்து இவருக்கு இந்த சீட்டு கொடுத்துட்டாங்கன்றதுனால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் பாராட்டு மழையை வந்து பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம் இவர் மேலே.
இவரோட சொந்த ஊர் தாராபுரம், திருப்பூரில் இருக்கக்கூடிய தாராபுரம். அதில் இவர் திருச்சியில் இப்போ இருக்கிறாங்க, ஃபேமிலி திருச்சியில் இருக்கிறாங்க. தந்தை வந்து காமராஜர் யூனிவர்சிட்டியில் வரலாற்று பேராசிரியராக இருந்தார். மாணிக்கம் அவரோட தந்தை பேர், ஒரு வரலாற்று பேராசிரியராக இருந்தார். மதுரையில் அவங்க குடியிருக்கும் பொழுது முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த மு க அழகிரி அவரோட வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. இவர் வந்து தியாகராஜ கல்லூரியில் பொறியியலும் அதே போல் மேலாண்மை பட்டப்படிப்பும் படித்து முடிச்சிருக்கிறாரு. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்குறாங்க இல்லையா, இது சம்மந்தப்பட்ட ஒரு ஆய்வு முனைவர் பட்டத்துக்காக பிஹெச்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகலாம் செய்திகள் வருது. இவருக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்பாக நான் சொல்லியிருந்தது போல் ஆரம்பத்தில் அப்ராடில் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை பார்த்துருக்கிறார். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஐஎன்சியில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில், இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சிருக்கிறாரு. அப்போ தான் வந்து ராகுல் அதே போல் கார்கே இவங்க 2 பேருடைய நம்பிக்கை பெற்றவராக இவர் வந்து இந்த மாதிரி பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க காங்கிரஸில். முகம் தெரியாத நபர், ஆனால் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இவர் ஒரு குறிப்பான நபர். இவர் காந்தியவாதி, குறிப்பாக பெரியார் அம்பேத்கர் அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக ஆகிறாரு. இப்போ வந்து இவருக்கு வந்து அரசியல் குரு யாருன்னு கேட்டால் கேரளாவுடைய சிஎம்மாக இருந்த மறைந்த உம்மன் சாண்டி அவங்க வந்து இவருக்கு அரசியல் குருவாகவே இருந்திருக்காங்க. உம்மன் சாண்டிக்கிட்ட இவர் எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னா, ஒரிசாவில் இருந்தார் இல்லையா பாண்டியன், அவர் எந்த அளவுக்கு அந்த சிஎம் கூட நெருக்கமாக இருந்தாரோ அதே நெருக்கமாக தன்னுடைய மகன் போலவே அவர் பார்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் கூட செய்திகள் வந்துடுது. உம்மன் சாண்டி ஆந்திராவுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யும்போது அவரே ஓப்பனாக என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த மாதிரி கிறிஸ்டோபர் திலக் எனக்கு வேணும், உதவியாளராக எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அவரோட வேலை செஞ்சுருக்கிறாரு கிறிஸ்டோபர் திலக். உம்மன் சாண்டியும் இவங்க வந்து எல்லாம் ஒரே டீமாக இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உம்மன் சாண்டிக்கு ஒரு சிஎம்க்கு நெருக்கமான ஒரு நபராக இருந்தவர் தான் கிறிஸ்டோபர் திலக். தமிழ்நாட்டில் இப்போ இந்த பேரை புதுசாக இருக்கும், என்னடா யாருக்கோ கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி இருக்கலாம். பட் அவரோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாரு. ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, சிஸ்டர் ஒய்எஸ் ஷர்மிளா, அவங்க காங்கிரஸுக்கு வருவதற்கும் மிகப்பெரிய அளவில் வேலையை பார்த்துருக்கிறாரு இதே கிறிஸ்டோபர் திலக். தற்போது மணிப்பூர், நாகாலாந்தில் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறார். ஏற்கனவே ஒரு ஒரிசாவில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததாகலாம் சொல்லப்பட்டது. இவர் நேச்சுராகவே யார் அப்படின்னா, இவரோட அம்மா வழி தாத்தா வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தவர். அந்த ஆர்டிஸ்ட் என்னென்னா இவர் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த கிறிஸ்டோபர் திலக் அப்படிங்கிறவர் முறையாக கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்ட ஒரு நபர். அவருடைய சோஷியல் மீடியாவில் கூட நிறைய அந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கூட போஸ்ட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்டேட் ஹாக்கி பிளேயராகவும் இருக்கிறார். ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்தா நாடாளுமன்ற சீட்டு கொடுத்த உடனே சார் கட்சியில் இது என்ன மாதிரி எதிரொலிக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நமக்கு தெரியுது, இப்போ செய்திகளை படிக்கும்போது ஒரு பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்திருக்கிறாரு, பல இடங்கள் தேர்தல் பொறுப்பாளராக இருந்திருக்கிறாரு, கார்கேவோட ராகுல் காந்தியோடைய நம்பிக்கை பெற்றவராக இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் ஓகே. பட் தமிழக அரசியல் களம்ன்றது முற்றிலும் மாறுபட்டதில்லை. இவருக்கு எப்படிங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஆளுக்கு இன்றைக்கி வந்து கிறிஸ்டோபர் திலக்கு மேலே கோபத்தை கொப்பளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. கோஷ்டி தலைவர், அதாவது இங்கே இருக்கக்கூடிய லாபிஸ் வந்து தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா நீண்ட காலமாக வந்து தமிழகத்துக்கு கிறிஸ்டோபர் திலக்கனுடைய பங்கு தமிழகத்துக்கு என்னன்றதெல்லாம் பெரிய அளவில் எதுவுமே இல்லை. பட் இப்போ நான் சொன்ன இந்த செல்லகுமாராக இருந்தாலும் சரி, இல்லை திருநாவுக்கரசர், இல்லை ஏற்கனவே லிஸ்ட்டில் சொன்ன தங்கபாலு, அதே போல் போப்பண்ணா, இவங்க எல்லாருமே தமிழக அரசியலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள். அதே சீனியர், எல்லாருமே ஆல்மோஸ்ட் சீனியர், எல்லாருமே கிறிஸ்டோபர் திலக்கை விட சீனியராகத்தான் இருக்கிறாங்க வயசில். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருச்சுன்ற மாதிரியான சிந்தனையும் இருப்பதாகலாம் சொல்லப்படுகிறது. இதில் வந்து இவர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுலுக்கு மிக நெருக்கமாகவும் அதே போல் கட்சியினுடைய எஸ்சி எஸ்டி அணியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார்ன்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் கிறிஸ்டோபர் திலக் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட். இப்போ வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பல பேருக்கு கிறிஸ்டோபர் திலக் யாருன்றதே தெரியல. ஏன்னா சமூக வலைதளங்களை தேடி பார்க்கும்போது பெரிய அளவு தரவு இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு செய்தியாக வெளியே வந்துட்டுருக்கு. அவங்களுக்கான புரிதலுக்காக இந்த செய்தி. சரி, காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்றதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம இப்போ பேட்டிகளில் பார்த்துருந்தோம். அதே போல் இண்டிவிஜுவலாக நம்ம போடக்கூடிய ப்ரெசன்டேஷனில் கூட நம்ம பேசியிருக்கிறோம். தாவேக்காவுக்கு போயிடும் காங்கிரஸ்ன்ற மாதிரி நீண்ட காலமாக கிட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம அதை பேசிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். செய்திகளும் அப்படி தான் வந்தது. கடைசியினர் அந்த இழுபறி 28 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுப்பதாகவும், அவங்க 30-35 எதிர்பார்த்தாங்க. பட் 28 சீட்டு கொடுப்பதாகவும், இந்த பக்கம் வந்து ஒரு நாடாளுமன்ற சீட்டு கொடுப்பதாகவும் பேசி சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி களத்தை பொறுத்த அளவுக்கு திமுக கட்சியில் 23 கட்சிகள் இருப்பதாகவும், அதே போல் அதிமுக கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் அதிமுக, பாஜக,
இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்து அது ஒரு 13 கட்சிக்கிட்ட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 13-14 கட்சிக்கிட்ட இருக்காங்க. இப்போ யார் முன்னாடி வராங்கிறதுலாம் ரெண்டாவது. நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது. அதே போல் தாவேகாவும் தனித்து களம் காண்கிறது இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க தேதி வரைக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது தாவேகாவோட விஷயத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நேற்று விஜய் அவர்கள் அந்த நடிகை த்ரிஷாவோடு கலந்துக்கிட்ட அந்த விஷயம், இது தனிப்பட்ட விவகாரம், இது வந்து நம்ம பேசுகிறதுல ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட பொதுவெளியில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள் அந்த சமூக வலைதளங்கள் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் விஜய்க்கு எதிராகவே பேசியிருந்தாங்க. யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பேசினாங்களோ அவங்க இந்த நேற்று நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு டோட்டலாகவே உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல, நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்கன்னு நினச்சேன், பட் நீங்களே இப்படி பண்ணுறீங்க, உங்கள் பசங்க என்ன நினைப்பாங்க, உங்கள் மனைவி என்ன நினைப்பாங்க, உங்கள் ஃபேமிலி என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலாகவே இந்த சம்பவம் இந்த நேற்று அந்த கலந்துக்கிட்ட அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிறகு ஒரு பெரிய கூட்டமே வந்து விஜய் ஒரு பார்க்கக்கூடிய பார்வை முற்றிலும் மாறுபட்டுடுச்சுன்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு பக்கம் வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பக்கம் தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும், உங்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்கள் கட்டமைக்கப்பட்டு இருக்குங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம், நாங்கள் நண்பர்களாக கலந்துக்கிட்டோன்னு சொன்னாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் இன்றைக்கி தேதிக்கு குறிப்பெடுத்து, அதாவது எதிர்க்கட்சிகள் உங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அழகாக குறிப்பெடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை தாவேக தலைவர் விஜய் செஞ்சுருக்கிறாருங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வைத்து இன்றைக்கி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள், கடுமையான தனிநபர் விமர்சனங்கள், விஜய் அவர்களுடைய மகள் இவங்களையெல்லாம் ஒப்பிட்டு விமர்சனம் அப்படின்ற தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷனை உருவாக்கக்கூடிய வேலையை தாவேக தலைவர் விஜய் செஞ்சுட்டாருன்ற மாதிரியான செய்திகளும் வந்துட்டுருக்கு. ஸோ திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி தாவேகாவுக்கு வரும், அதே போல் அதிமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி தாவேகாவுக்கு வரும், பிற கட்சிகள் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி தாவேகாவுக்கு வரும்னு எதிர்பார்த்த நேரத்தில் தாவேகாக்குள்ளே இருக்கிறவங்களே அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றது எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பட் இதெல்லாம் வந்து தேர்தலை எதிரொலிக்காதுன்னு நம்ம சொன்னாலும் முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா தமிழக மண் எப்படி பெரியாரிய மண் திராவிட மண்ணுன்னு சொல்கிறோமோ அதே போல் சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழர்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கான விஷயங்கள் தான். ஸோ பெண் விஷயத்தில் விஜய் அவர்கள் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது மறுபடியும் சொல்வது போல் தனிப்பட்ட விவகாரமாகவே இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு இது எந்த அளவுக்கு சரியானதுங்கிறது தெரியலை. ஏன்னா இன்னும் டிக்ளேர் பண்ணலை, அவங்க வழக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து சொன்னது போல் பிரச்சாரங்கள் நிறைய கட்டமைக்கப்பட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாரு. சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களுமே இன்றைக்கி விஜய் மேலே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறார். இது தேர்தலை எதிரொலிக்குமாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. நம்ம என்ன தான் வந்து அதிருப்தி இருக்காங்க, ஆன்டி இன்கமன்சி அப்படி இப்படி நம்ம 1000 காரணம் சொன்னாலும் வலுவாக இருக்கிறது திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி கரம்னு எப்போ வச்சு வாங்கலாங்கிற அளவுக்கெல்லாம் கோபமாக இருக்கிறாங்க. 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து நம்ம ஒரு சமர் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வலுவாக இருக்கணும், எந்த அளவுக்கு சரியாக இருக்கணுங்கிறத புரிஞ்சிக்காம விட்டுட்டாரோன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. பட் இருந்தாலும் இவ்வளவு இறுக்கமான இக்கட்டான ஒரு அரசியல் சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறதுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதால தான் இந்த வீடியோ. காங்கிரஸில் இந்த கிறிஸ்டோபர் திலகை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் அரசியல் நகர்வுகள் எப்படி நகருதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் அடுத்த முறையிலும் கூடுதலாக நம்ம பேசுவோம். பட் இருந்தாலும் இப்போது நமக்கு கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். ஸோ அடுத்தடுத்த அமர்வில் இன்னும் பல தரவுகளோடு நம்ம அடுத்த அமர்வில் சந்திப்போம். நன்றி.